ஹமாஸ் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக கொண்டு வரப்படுகிற அனைத்து சீஸ்ஃபயர் ஒப்பந்தங்களையும் அனைத்து சமாதான முயற்சிகளையும் சாதகமாகவே பரிசீலித்து வருகிறது. இஸ்மாயில் ஹனியா அவர்களிடத்தில் பென்னி கென்ட்ஸ் இன்றைக்கு பதவி விலகி இருக்கிறாரே என்கிற செய்திகள் கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொன்ன பதில் என்னவென்றால், பென்னி கென்ட்ஸுக்கும் நெதன்யாஹுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. நெதன்யாஹுவும் பென்னி கென்ட்ஸும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரே மாதிரியானவர்கள். இன்றைக்கு அவர் பதவி விலகுவதற்கான காரணமே என்னவென்றால், மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்கிற படகிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர் பாய்ந்திருக்கிறார் என்று அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இது யதார்த்தமும் கூட. இந்த யுத்தத்தை முடிக்கலன்னா இஸ்ரேல் வாங்குகிற அடிகளில் அமெரிக்கா பக்கபலமாக இருந்தும் இஸ்ரேல் அசிங்கப்பட்டது என்கிற நிலை வந்துவிடும் என்கிற காரணத்தினால எப்படியாவது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும். இதில் ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, இந்த நக்பா ஃபோர்ஸஸை பொறுத்தவரையில் அவங்கெல்லாம் சாதாரணமாக களத்திற்கு வருகிற ஃபோர்ஸஸ் கிடையாது. உச்சகட்ட கடுமையான சண்டைகளின் போது களத்துக்கு வரக்கூடியவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 248வது நாளாக காசாவிலும் காசாவை ஒட்டிய அனைத்து பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் காசாவில் மட்டுமல்ல இஸ்ரேலிலும் பல பரபரப்பான செய்திகள் நடைபெற்றிருக்கிறது, சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக காசா மீதான தாக்குதல்களை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அதே நேரத்தில் இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான தொடர்ந்த தாக்குதல்களையும் இடைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குழு, பாலஸ்தீனத்தினுடைய உத்தியோகபூர்வ இராணுவம். இந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் சீஸ்ஃபயர், அதாவது யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா கருத்து வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் சீஸ்ஃபயர் அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் தற்போது கெய்ரோ வந்திருக்கிறார். தற்போதைய நிலையில் கெய்ரோவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் கெய்ரோவினுடைய பேச்சுவார்த்தைகளை முடிக்கக்கூடிய நிலை வந்தவுடன் அங்கிருந்து கிளம்பி அவர் மீண்டும் இஸ்ரேலுக்கு செல்வார். இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை சந்தித்து பிரதமர் உள்ளிட்டவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவார். எப்படியாவது இந்த சீஸ்ஃபயர், இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் அனைத்து தரப்பும் கவனம் செலுத்துகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு முதன்மையாக வெளியாகி இருக்கிறது என்கிற நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான செய்திகளை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய படைகள் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய சோதனைகளில், குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் அவர்கள் சோதனை நடத்துகிறோம் என்கிற பேரில் 30க்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 9000க்கும் மேற்பட்டவர்கள் அப்பாவிகள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் மாத்திரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரம் 37,124 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 40,000 நெருங்கி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகளுடைய மரணத்தின் உயரம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு நற்பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய மிக முக்கியமான மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடிய சமி அபு ஜுஹ்ரி ஆகியோர் சீஸ்ஃபயர் தொடர்பான சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சமி அபு ஜுஹ்ரி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஹமாஸ் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக கொண்டு வரப்படுகிற அனைத்து சீஸ்ஃபயர் ஒப்பந்தங்களையும் அனைத்து சமாதான முயற்சிகளையும் சாதகமாகவே பரிசீலித்து வருகிறது. நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வரக்கூடாது என்கிற நிலையில் நாங்கள் இல்லவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக நிரந்தர போர் நிறுத்தம் என்பது மட்டும்தான் எங்களுடைய தீர்வாக இருக்கும் என்று சமி அபு ஜுஹ்ரி அவர்கள் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு தொலைக்காட்சிக்கு வழங்கி இருக்கக்கூடிய முக்கியமான பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சமி அபு ஜுஹ்ரியை தொடர்ந்து இது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இது சம்பந்தமாக பேசும்போது போர் நிறுத்தத்தை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும்,
இந்த போர் நிறுத்தத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்பதில் மிக கவனமாக இஸ்ரேல் செயல்படுகிறது. எனவேதான் இஸ்ரேலுடைய பிரதமருடைய உத்தரவின் பேரில் நுசைராத் அகதிகள் முகாமிலே 270க்கு மேற்பட்டவர்களை இஸ்ரேலிய படைகள் கொன்று குவித்தன. எப்படியாவது இந்த போர் நிறுத்தத்தை அவர்கள் தடுத்து கொண்டால்தான் அவர்களால் ஆட்சியில் நீடிக்க முடியும். எனவேதான் இந்த காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்கிறார் இஸ்மாயில் ஹனியா. அல் ஜசீராவினுடைய அரபு தொலைக்காட்சிக்கு அவரும் இன்றைக்கு இந்த பேட்டியை கொடுத்திருப்பது மட்டுமல்லாமல் அவரிடத்தில் அரபு தொலைக்காட்சி வழியாக ஒரு முக்கியமான கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதாவது இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுடைய வார் கேபினட்டினுடைய மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக இருந்த பென்னி கென்ஸ் இன்றைக்கு பதவி விலகி இருக்கிறார். அவர் யாரு, அவர் ஏன் பதவி விலகினார் என்கிற செய்திகளை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் இஸ்மாயில் ஹனியா அவர்களிடத்தில் பென்னி கென்ஸ் இன்றைக்கு பதவி விலகி இருக்கிறாரே என்கிற செய்திகள் கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொன்ன பதில் என்னவென்றால், பென்னி கென்ஸுக்கும் நெதன்யாஹுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. நெதன்யாஹுவும் பென்னி கென்ஸும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரே மாதிரியானவர்கள். அவர்களுக்கு பாலஸ்தீனர்களை கொன்று குவிப்பதில் தான் இஷ்டம் இருக்கிறது. கொன்று குவிப்பதில் அவர்கள் வல்லவர்கள். அப்பாவிகளை கொள்வதுதான் அவர்களுடைய ஆசை என்பதை மிக தெளிவாக ரெண்டு பேருமே மனித மிருகங்கள் தான் என்பதை அழுத்தி சொல்லி இருக்கிற இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இரண்டு பேருமே மிக பெரும் கொலைகாரர்கள் என்கிற வார்த்தையையும் பயன்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர் பதவி விலகுவதற்கான காரணமே என்னவென்றால், மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்கிற படகிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர் பாய்ந்திருக்கிறார் என்று அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இது யதார்த்தமும் கூட. இன்னைக்கு இந்த பதவி விலகல் எல்லாம் என்னன்னா, நாட்டுக்குள்ள பெரும் குழப்பம் உண்டாயிடுச்சு. ஆட்சி கவிழ்ப்பு என்கிற நிலை நாட்டுக்குள்ள உருவாகி கொண்டிருக்கும் போது இவர் அமைச்சராக இவரும் அதுக்கு மாட்டிக்கிறாருங்கிறதுனால இவர் வெளியாக துடிக்கிறார் என்பது மட்டுமல்லாமல், இன்கேஸ் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டு தேர்தல் என்று வந்தால் இவருடைய கட்சி தனியாக போட்டியிடுவதற்கான முயற்சிகளிலும் இவர் ஈடுபட்டிருக்கிறார். என்ன நடந்தது இவருடைய ராஜினாமா விவகாரத்தில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்தான் பென்னி கென்ஸ், இஸ்ரேலுடைய வார் கேபினட், இஸ்ரேலுடைய போர் அமைச்சரவையின் மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவர். 65 வயதான இவர் முன்னாள் ஜெனரலும் கூட, முன்னாள் இராணுவ தளபதியாகவும் இருந்தவர். குறிப்பாக இவர் யார் என்று சொன்னால், கென்ஸை பொறுத்தவரையில் ருமேனியாவில் இருந்து இவருடைய குடும்பம் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தது. யூத குடும்பத்தை சேர்ந்தவர். மிக தெளிவான ஜியோனிஸ்ட், மிக முக்கியமான ஜியோனிஸ்ட். அப்பாவிகளை கொன்று குவிப்பதில் வல்லவர் என்று பெயரெடுத்த ஒரு மாபெரும் கொலைகாரன் தான் இந்த பென்னி கென்ஸ் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் 18 வயதாகும் போது இராணுவத்தில் சேர்ந்த இவர் இஸ்ரேலுடைய உயரடுக்கு ஷால்டா கமாண்டோ பிரிவினுடைய தளபதியாக உயர்ந்தார். இஸ்ரேலுடைய பல படைப்பிரிவுகளில் மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவு தான் ஷால்டா கமாண்டோ படைப்பிரிவு. அதனுடைய தலைவராகவும் செயல்பட்டவர் தான் பென்னி கென்ஸ். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய இராணுவத்தின் படிப்படியாக உயர்ந்து வந்தவர். 2011 முதல் 2015 ஆண்டு வரை இராணுவ தளபதியாகவும் செயல்பட்டிருந்தார். 2014 ஆண்டு காசாவில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது 2014 ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தின் 2000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் இதே பென்னி கென்ஸ். அதாவது இவன் பதவி விலகிட்டாங்கிறதுனால என்ன நடந்துரும், அது நடந்துரும், இது நடந்துரும் எல்லாம் அங்கே யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அங்கே அரசியல் மாற்றம் நடைபெறும். அவர் நெதன்யாகுவின் பதவி பறிபோகும் என்பதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பதவி போய் இவன் வந்தால் மட்டும் பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நெதன்யாகுவை விட படுமோசமானவன் பென்னி கென்ஸ் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 2018 ஆண்டில் இவர் வேண்டுமென்றே அப்பாவி பொதுமக்கள் மீது, பாலஸ்தீன அப்பாவிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினார் என்று இவருக்கு எதிராக சிவில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. டச்சு நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான வழக்கும் விசாரணையில் இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம், நெதன்யாகுவை அதிகாரத்திலிருந்து தூக்க வேண்டும், தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக 2019 சென்டர் ரைட் நேஷனல் யூனியன் பார்ட்டி என்கிற ஒரு கட்சியை இவர் உருவாக்கி இருந்தார். அந்த கட்சி தான் இப்ப நெதன்யாகுவோட போய் சேர்ந்துக்கிட்டு
ஆட்சியில் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி வரை ஆட்சியில் இருந்துக்கலாம்னு நினைச்சாரு. ஆனால் போகிற போக்கில் நெத்தனியாகுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டுரும், எனவே நம்மளும் ஓடுறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும், இப்பவே ஒதுங்கிக்கிறோம்னு ஒதுங்கி இருக்கிறதால தான் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மூழ்குகிற படகிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பாய்ந்திருக்கிறார் பென்னி கென்ஸ் என்று கேவலமாக அவரை விமர்சித்திருக்கிறார். படு கேவலமான வார்த்தைகளை ஏன் சொல்றாருன்னா உண்மை அதுதான். தப்பிச்சுக்கிறதுக்கு பார்க்கிறாரு. அதனால் அவர் சொல்லியிருக்கிறாரு 2020 இருந்து 2022 வரைக்கும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக பென்னி கென்ஸ் இருந்தார். 2021 அதாவது இவர் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற காலத்தில் இஸ்ரேல் காசா மீது 11 நாள் யுத்தம் ஒன்றை நடத்தினார்கள். அந்த யுத்தத்தில் 250க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். அது இவர் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் நடந்தது. இவ்வளவு பெரிய அநியாயத்துக்கு சொந்தக்காரன், பெரிய ஹீரோ அப்படியெல்லாம் நினைச்சிட வேணாம். அந்த நாட்டினுடைய இவருடைய செல்வாக்கு என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஆனால் இவர் யாருங்கிறதை புரிந்து கொள்வதற்காக இந்த செய்திகள் தேவைப்படுகிறது. அதே நேரம் 2022 ஆகஸ்டில் காசா பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்களில் 49 பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வதற்கும் இவரே காரணமாக இருந்தார் என்று இன்றைக்கு இவரை பற்றிய தரவுகளை அல் ஜசீரா மிக துல்லியமாக வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் இவருடைய பதவி விலகல் என்ன மாதிரியான தாக்கங்களை இஸ்ரேலுக்குள் உண்டாக்கும் என்பதையும் இன்றைக்கு ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் இஸ்ரேலிய ஆய்வுகளுக்கான பேராசிரியர் டோ வாக்ஸ்மன் என்பவர் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் பகுப்பாய்வை அல் ஜசீரா ஆங்கில பிரிவு வெளியிட்டிருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கேன்ஸ் அதாவது பென்னி கேன்ஸினுடைய பதவி விலகலால் என்னவெல்லாம் இஸ்ரேலுக்குள்ளும் காசாவுக்குள்ளும் சர்வதேசத்திலும் நடக்கும் என்பதை பட்டியலிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 60 வயதுகளை தாண்டிய ஒரு மூத்த நபராக இஸ்ரேலிய அமைச்சரவையில் இடம் பிடித்திருந்தவர் இவர். சர்வதேச அழுத்தங்கள் இவரினால் சற்று குறைவாக இருந்ததாகவும், சர்வதேசத்தில் குறிப்பாக அமெரிக்காவில் செல்வாக்கு கொண்டவராக இவர் இருந்தார். எனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதற்கு இவரும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். தற்போது இவருடைய பதவி விலகல் அமெரிக்காவின் அழுத்தத்தை அதிகரிக்கும் இஸ்ரேல் மீது என்று குறித்த ஆய்வாளர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கான்ஸினுடைய பார்ட்டி, கான்ஸினுடைய கட்சி இருக்குதா இல்லையா, இந்த கட்சி அசலாகவே அவர்களுடைய நெத்தனியாகுவினுடைய அரசாங்கத்தின் ஒரு பார்ட்டாக இருக்கவில்லை. அவங்க எப்போ சேர்றாங்கன்னு சொன்னால், இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு வார் கேபினெட்டில் போய் சேர்ந்து கொள்கிறார்கள். கேன்ஸினுடைய ராஜினாமாவோடு பிரதமர் மீதான அழுத்தங்கள் அதிகரிக்க இருக்கிற அதே நேரத்தில் அரசாங்கத்துக்குள்ளாக கேன்ஸ் நுழைந்ததற்கு பிறகு அரசாங்கம் ஒரு ஸ்திரமான நிலையை அடைந்தது என்பதையும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆரம்பத்தில் இந்த யுத்தம் ஆரம்பிக்க முன்னாடியே நெத்தனியாகுவினுடைய அரசாங்கம் தள்ளாடிக்கிட்டு இருந்தது. இவர் உள்ள போனதுக்கு பிறகு அந்த அவருடைய சீட் கூடிடுச்சு. அதனால கொஞ்சம் வலுவாக இருந்த அதே நேரம் கேன்ஸும் அவருடைய பங்காளிகளும் இல்லாவிட்டால் அரசாங்கம் கண்டிப்பாக ஆட்டம் கண்டிருக்கும். இப்போது அவர்கள் இல்லை எனும் போது கண்டிப்பாக அரசாங்கம் ஆட்டம் காணப்போகிறது என்பதையும், நெத்தனியாகுவுக்கு எதிராக முன்கூட்டியே தேர்தலை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தமும் தற்போது அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய கருத்து கணிப்புகளில் கண்டிப்பாக நெத்தனியாகு தோல்வியை தழுவுவார் என்கிற செய்திகள் வருகிற நேரத்தில் தான் இவரும் தற்போது பதவி விலகி இருக்கிறார். ஏன்னா யாரு அவரு தோத்துட்டாருன்னா அடுத்த இடத்தை பிடிச்சிக்கிறோம்ங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் அந்த தெரியுமில்ல, நம்ம நாட்டிலே நடந்துச்சுல்ல, கோட்டா பதவி விலக போகிறாரு என்கிற நிலை வரும்போது நிறைய பேர் அதுக்கு முன்னாடி நான் விலகிறேன்னு விலகினாங்க. ஏன்னு கேட்டால் குற்றம் அவருக்கு மட்டும் வந்துடட்டும், நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்துருவோம். ஏன் நம்மாக்களே அப்படித்தானே இருந்தாங்க, நம்ம முஸ்லீம் எம்பிக்களுடைய நிலைமை அப்படித்தானே இருந்தது. அது மாதிரி இவரும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இப்போ பிரச்சனை அவன் தலையில் மட்டும் போயிடட்டும்னு சொல்லி நல்லவர் மாதிரி காட்டிக்கொள்வதற்காக விலகி இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல், இவருடைய கூட்டாளிகளும் எப்படியாவது மீண்டும் ஒரு ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தில் ஒட்டிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிறார் குறித்த ஆய்வாளர். அது மட்டுமல்லாமல் நெத்தனியாகுவினுடைய நிர்வாகம் கண்டிப்பாக இவருடைய விலகலை தொடர்ந்து அழுத்தங்களை சந்திக்க போகிறது. குறிப்பாக இதிலே ஒரு நலவு நடக்க இருக்கிறது. என்ன நலவுன்னு சொன்னா, இவருடைய பதவி விலகல் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான ஒரு அழுத்தமாக கண்டிப்பாக மாறும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதற்கான காரணம்
என்னன்னா நெத்தன்யாஹுக்கு சப்போர்ட்டிவாக வேறு யாரும் இல்லை. எனவே சர்வதேச அழுத்தமும் அமெரிக்காவினுடைய வேறு விதமான அழுத்தங்களும் ஐநாவினுடைய 100% அழுத்தங்களும் இதற்கு காரணமாக மாறலாம். எது எப்படி போனாலும், அவன் அடிச்சுக்கிட்டாலும் சரி, பதவி விலகினாலும் சரி, பதவியில் இருந்தாலும் சரி, பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். எனவே இன்றைக்கு இவர் பதவி விலகி இருக்கிறார். இவருடைய பதவி விலகல் சிலாகித்து பல இடங்களில் பேசப்பட்டாலும் நம்மளை பொறுத்தவரையில் இஸ்மாயில் ஹனியா சொன்ன மாதிரி தான், இவனுக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு பேருமே, இவரும் அதாவது நெத்தன்யாகும், இரண்டு பேருமே கொலைகாரர்கள், பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவித்தவர்கள். இந்த 37,000 பேர் கொல்லப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமான இவரும் ஒருவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்கா சார்பாக காசாவினுடைய போர் நிறுத்தம், யுத்த நிறுத்தம் தொடர்பான ஆவணத்தை பாதுகாப்பு கவுன்சிலுடைய வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்று அமெரிக்கா அழைப்பு விடுத்திருக்கிறது. வளமையில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏன் பண்ணுறாங்கன்னா, நவம்பரில் எலெக்ஷன் வரை இருக்குது, அமெரிக்காவுடைய தேர்தல் வரை இருக்குது. இந்த யுத்தத்தை முடிக்கலைன்னா இஸ்ரேல் வாங்குகிற அடிகளில் அமெரிக்கா பக்கபலமாக இருந்தும் இஸ்ரேல் அசிங்கப்பட்டது என்கிற நிலை வந்துவிடும் என்கிற காரணத்தினால எப்படியாவது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் என்பதில் அமெரிக்காவும் குறியாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கு சாதகமாக முடிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். இல்லைன்னா சீஸ்ஃபயர் கொண்டு வாங்க என்று சொல்லி ஆல்ரெடி அல்ஜீரியா 2 தடவைகள் பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் கொண்டு வந்ததை வீட்டோவை பயன்படுத்தி நாசமாக்கியது அமெரிக்கா. இப்போ அதே அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டால், அவங்க பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த ஆவணத்தை கொண்டு வாங்க என்று சொல்லி கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். அதற்குரிய தேதி இதுவரைக்கும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் ஓரிரு நாட்களுக்குள்ளாக பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த தீர்மானம் கொண்டு வந்து பாஸ் ஆகுவதற்கான வாய்ப்பு அமெரிக்கா நினைச்சிட்டாண்டா. அவன் மட்டும் தான் வீட்டோ பண்ணி நான் பண்ணணுமாங்க. அவன் வீட்டோ பண்ணலன்னா கண்டிப்பாக இது பாஸ் ஆயிரும். பாஸ் ஆகினால் இன்ஷா அல்லாஹ் யுத்த நிறுத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அல் ஜசீராவினுடைய அறிக்கையை நம்ம சொல்லியிருந்தோம், அவங்க அந்த யுத்த நிறுத்தத்தினுடைய கட்டுப்பாடுகளை தெளிவாக வெளியிட்டிருந்தார்கள். அதிலே மொத்தமாக சுதந்திர பாலஸ்தீனம், பாலஸ்தீனத்தை கட்டுப்படுத்துகிற, பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஆக்கிரமிப்பிலிருந்து விடுபடும் என்கிற வார்த்தைகள் அந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்திலே இல்லை. ஆனால் ஹமாஸ் இதுவரைக்கும் வெளிப்படையாக இதில் இதை கூட்டுங்க இதை குறைங்க என்கிற வார்த்தைகளை இதுவரைக்கும் சொல்லவில்லை. அவர்கள் எப்போது சொல்ல போகிறார்கள் என்பதையும் எதிர்பார்ப்போது காத்திருக்கிறோம். என்ன நடக்கிறது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பிலே, ஏடன் வளைகுடாவிலே சென்று கொண்டிருந்த 2 கப்பல்கள் மீது ஹூதிகள் கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹவுசிகளுடைய தாக்குதல்கள் எப்படி இருக்கிறது, அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவர்கள் பாலஸ்தீனத்தில் யுத்தத்தை நிறுத்தும் வரைக்கும் எங்கள் தாக்குதல் தொடரும் என்று களத்திற்கு வந்தவர்கள் யெமனிலே இருந்து ஹூதிகள் வந்தது மட்டுமல்லாமல், அவர்கள் இதுவரைக்கும் பல தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல், உலக வரலாற்றில் அமெரிக்காவினுடைய இராணுவ கப்பல் மீது தாக்குதல் நடத்தினால் என்ன நடக்கும் என்று அனைவரும் அச்சப்படுகிற நேரத்தில் அமெரிக்கா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளின் உச்சகட்ட பயங்கரமான விமானம் தாங்கி கப்பல்கள் மீது படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஹூதிகளுடைய படைப்பிரிவு. இன்றைக்கும் அவர்கள் 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல், கப்பலுடைய முன்பகுதி தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதே நேரம் யாருக்கும் உயிரிழப்புகள் இல்லை என்று இன்றைக்கு அமெரிக்கா, பிரித்தானியாவினுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க, ஆமா இன்றைய தினம் படுபயங்கரமான 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை. அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் மீதும் இஸ்ரேலிய கூட்டாளிகள் மீதும் வேறு என்ன விதமான தாக்குதல்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் நார்த் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லெபனானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் நார்த் இஸ்ரேலில் படுபயங்கரமான தாக்குதல்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவும் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் பல வீடியோக்களை ஹிஸ்புல்லாக்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நார்த் இஸ்ரேலை நோக்கி வீசப்பட்ட 6 ஏவுகணைகளால் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேல்
இஸ்ரேலுக்கு எதிரான ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களில் சிரியாவினுடைய கோலான் குன்றுகள் மீது அவர்கள் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய போர்சஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மீதே அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதாவது 210வது கோலான் டிவிஷன் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதாவது இந்த தாக்குதலில் அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸினுடைய பார்ட் ஆஃப் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஸ் ஆல்சோ டிஸ்ட்ராய்ட் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வந்திருக்கிறது. அண்ட் செட் ஆன் ஃபயர் என்கிற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அவர்களுடைய தலைமையகத்தினுடைய இஸ்ரேலுடைய தலைமையகத்தினுடைய இராணுவ தலைமையகத்தின் ஒரு பகுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அப்பர் கலீலி பகுதிகளிலும் இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தாராளமாக வெளிவந்திருக்கிறது. அதனுடைய வீடியோக்களையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார். அதை நம்ம பின்னாடி பார்க்க முடியும். அதே நேரத்தில் கஸ்ஸாம் படைப்பிரிவுகள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காசாவுக்குள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலே இன்றைய தினம் கஸ்ஸாம் பிரிகேட், ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு இஸ்ரேலுடைய போர்சஸுக்கு எதிராக ரஃபாவிலே பயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அவர்களுடைய அதாவது ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள் ஒளிந்திருந்த நேரம் அந்த வீட்டை முழுவதுமாக தாக்கி அழித்திருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். நாம் நேற்று ஒரு வீடியோ காட்டியிருந்தோம், நினைவிருக்கும். அதில் அந்த இஸ்ரேல் போர்சஸ் வீடுகளுக்குள்ள நுழைகிற காட்சியை காட்டியிருந்தோம். குறைஞ்சது ஒரு 20 பேர் உள்ளே போய் தான் அந்த மாதிரியான தாக்குதல்களை ஒழிச்சு நடத்துவாங்க. அந்த மாதிரி உள்ளே நுழைந்த நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் படு பயங்கரமான தாக்குதலாக இது இருந்ததாகவும் அந்த ரஃபா நகரத்தினுடைய ஷபூரா முகாமில் இருந்த இந்த படை மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னொரு மேலதிகமான தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை மீட்டு கொண்டு போவதற்காக, அவருடைய பிணங்களை தூக்கிச் செல்வதற்காக உடனடியாக அந்த இடத்திற்கு ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டதாகவும் அந்த ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டவுடன் ஹெலிகாப்டர்கள் வருவதையும் ஆட்களை தூக்கி கொண்டு செல்வதையும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறைப்பதற்காகவும் உடனடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அந்த இடத்தில் புகையை வெளியாக்கக்கூடிய குண்டுகளை வீசியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இந்த செய்தியிலேயே இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஆக்களை கொன்று குவிச்சாச்சு, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிறத கஸ்ஸாம் பிரிகேட் அறிவிச்சிருவாங்கிறதுனால, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்கிறதுனால உடனே என்ன செய்யறேன்னா புகையை உண்டாக்கக்கூடிய குண்டுகளை போட்டு புகையா தங்களோட ஆட்களை ஏற்றி எடுத்துட்டு போயிடுறது. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? ரொம்ப கேவலமான இராணுவம், ரொம்ப அசிங்கமான இராணுவம். உலகத்தில் இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டவங்க, ஒரு பின்னடைவை சந்திக்கிறவங்க, வெக்கம் கட்டவங்க யாராவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் அத்தனை பேரை கொண்டோம் என்று கொலைகளையே தங்களுடைய வீரமாக சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்களை கபருக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறது ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேட். இன்றைக்கு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் குறைஞ்சது 20 தொடக்கம் 25 பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஆனால் அது கரெக்டாக எண்ணி சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காக என்ன பண்ணுறான்னா உடனே புகையை உண்டாக்கக்கூடிய குண்டை போட்டு புகையை ஆக்களை அள்ளிட்டு போகிறாங்க, பணத்தை அள்ளிக்கிட்டு போகிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே ரஃபா நகரத்தில் கஸ்ஸாம் பிரிகேட் நடத்திய மேலதிக தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய படைகள் இன்னொரு பகுதிகளிலும் நேருக்கு நேரான சண்டையில் பல பேரை கொன்றொழித்திருப்பதாக இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் மேலதிகமான ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஹமாஸினுடைய கமாண்டோ ஒருவரை கொன்றிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சொல்லி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் இவங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையுமே இந்த மாதிரி கமாண்டோக்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அப்படி நடந்தால் உடனடியாக ஹமாஸ் ஆம் எங்களுடைய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். ஹமாஸினுடைய கமாண்டோ கொல்லப்பட்ட எந்த செய்திகளையும் அவர்கள் அறிவிக்கவில்லை. குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹமாஸினுடைய உச்சகட்ட படைப்பிரிவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நக்பா போர்சஸினுடைய கமாண்டோவை தான் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, இந்த நக்பா போர்சஸை பொறுத்தவரையில் அவங்க எல்லாம் சாதாரணமாக களத்திற்கு வருகிற போர்சஸ் கிடையாது. உச்சகட்ட
கடுமையான சண்டைகளின் போது களத்துக்கு வரக்கூடியவர்கள். ஏன்னா இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த படைப்பிரிவு தான் கோலான் படைப்பிரிவுன்னு வச்சிருந்தாங்க. இப்போ அது கோலான் ஓடி போயிடுச்சு, அவங்க களத்தில் சீன்லே கிடையாது. அந்த படைப்பிரிவுக்கு நிகரான ஒரு படைப்பிரிவாக இந்த நக்பா ஃபோர்ஸஸ் பேசப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அக்ஸா படையணி, நக்பா ஃபோர்ஸஸ் என்று பல படைப்பிரிவுகள். நம்ம வளமல பேசுறது கஸ்ஸாம் பிரிகேட், இந்த கஸ்ஸாம் படைப்பிரிவை பற்றி மட்டும்தான் பேசிக்கிறோம். அந்த கஸ்ஸாமுக்குள்ளே பல பிரிவுகளில் உச்சகட்ட படைப்பிரிவு தான் நக்பா ஃபோர்ஸஸ். அதனுடைய கமாண்டரை தான் கொன்றதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு கமாண்டரை தாங்கள் இழந்ததாக எந்த இடத்திலும் ஹமாஸ் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ இதை மட்டும், இந்த இஸ்ரேல் சொன்னதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, காலி ஹமாஸினுடைய முக்கிய தளபதி பலி அப்படின்ருவாங்க. தளபதி பலின்னா அதாவது இந்த யுத்த விதிமுறையே என்னன்னு கேட்டால், தங்களோட தரப்பில் ஒருத்தர் கொல்லப்பட்ட ஆமாண்டு ஒத்துக்கொள்வது. அதை பல இடங்களில் ஹமாஸ் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி நடந்த நாளைக்கு அவங்க அறிவிக்க போகிறாங்க, அறிவிச்சா நம்மளே சொல்லிடுவோம். அதனால டோன்ட் வரி, இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக ஹமாஸ் எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்கிற நிலையில் இஸ்ரேலிய இராணுவ பிரிவினுடைய தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள், அதே போன்று இராணுவத்தினுடைய 146வது பிரிவினுடைய கட்டளை தலைமையகத்தின் மீதும் இன்றைக்கு பாரிய ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே அவங்க அவர்களுடைய ஒரு தலைமையகத்தை அழிச்சாங்கிற செய்தியை சற்று முன்னால் பார்த்தோம். இன்னொரு தலைமையகம் என்னன்னு கேட்டால், நஹாரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய வடக்கு நகரமாக இருக்கக்கூடிய நஹாரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவத்தின் 146வது பிரிவினுடைய கட்டளை தலைமையகம். அந்த தலைமையகம் சுத்தமான ட்ரோன் அட்டாக், நூற்றுக்கணக்கான ட்ரோன்களால் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரம் சிரியாவினுடைய கோலான் பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதிலேயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நஃபா என்கிற தளத்தின் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் பயங்கரமாக இருக்கிற அதே நேரம் ஹமாஸ் உள்ளிட்ட கஸ்ஸாம் பிரிகேட் உள்ளிட்ட பாலஸ்தீன போராளிகளுடைய தாக்குதல்களும் உச்சகட்டத்தில் இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய முன்னாள் சமாதான பேச்சாளர்களில் ஒருவர் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஆங்கில பிரிவுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டி ஒன்று வெளியாகி இருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, காசா போரில் இருந்து இஸ்ரேல் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தை மட்டும்தான். நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் இந்த போரில் இருந்து தப்பிச்சுக்கலாமே தவிர, இல்லாவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது. ஹமாஸ் மீண்டும் மீண்டும் உங்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்பதையும் அவர் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, நம்ம இப்போ வந்திருக்கிற ஏரியா ஏற்கனவே நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெள்ளம்பிட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தில் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி. இது அபூபக்கர் பள்ளிவாயல். இந்த பகுதி தான் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்டது. மெகடகொலன்னாவில் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பம் வாழுகிறார்கள். எனவே அந்த மக்களுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுறதுக்கான ஏற்பாடை தான் பண்ணியிருக்கிறோம். சகோதரர்கள் அதற்கான உதவிகளை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அவர்களுடைய சமைத்து சாப்பிடுவதற்கான கேஸ், அந்த அடுப்புகள், அதே நேரத்தில் அவங்களோட மெட்ரஸ், இது எல்லாமே இல்லாமல் ஆகியிருக்குது. எனவே உங்களால் முடிஞ்ச உதவி, இதுக்கு என்ன பண்ண முடியுமோ சகோதரர்கள் தந்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கிடைச்சிருக்கிறத கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு செவ்வாய்க்கிழமை செய்ய இருக்கிறோம். அதுக்குள்ளாக உங்களால் முடிஞ்ச உதவி இதற்காக தந்தீங்கன்னு சொன்னால் அதையும் கொண்டு வந்து இந்த பள்ளிவாயில் ஊடாக நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு 100 குடும்பங்களுக்கு, வீடுகளுக்கு தேவையான கேஸ் அடுப்புகள் நமக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி மெட்ரஸ் 30 குடும்பங்களுக்கு மெட்ரஸ், தலையணை, பெட்ஷீட் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி ஒரு 100 குடும்பங்களுக்கான 5 கிலோ அரிசி பேக் 100 குடும்பங்களுக்கு கிடைச்சிருக்குது. கட்டில் கிடைச்சிருக்குது, கரண்ட்ல எலக்ட்ரிக்ல மாற்ற கட்டில் 100 கிடைச்சிருக்குது. இதை தாண்டி இங்கே இந்த ஏரியாவில் மட்டும் இது இருக்கிறதுலே ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஏரியா இந்த ஏரியா. நான் வீடியோவில் பார்த்துருப்பேன், இந்த அளவுக்கு நம்ம தண்ணிக்குள்ள நின்று வீடியோ பேசுனதும் இந்த ஏரியாவில் தான். மற்ற இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது. மற்ற இடங்களுக்கும் கண்டிப்பாக உதவி கேட்கிற சகோதரர்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அதே நேரத்தில் இந்த ஏரியா, நம்ம எல்லா ஏரியாவுக்கும் நம்மளே செஞ்சிட முடியாது. அதனால் இந்த ஏரியாவுக்கு கொடுக்கறதுக்குரிய ஏற்பாட்டை பள்ளிவாயில் ஊடாக நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் அதற்கு உங்களால் முடிந்த உதவிகள் 500 குடும்பங்களுக்கு மேலே இருக்குது. நம்மகிட்ட 100 குடும்பங்களுக்கான ஓரளவுக்கான பொருட்கள் தான் இருக்கிறது. உங்களால் முடிந்ததை கண்டிப்பாக இதற்கு வாரி வழங்குங்கள். அல்லாஹு தாலா கண்டிப்பதற்குரிய கூலிகளை கண்டிப்பாக தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேர்ச்சம்
ஈச்சம்பழத்தில் துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கான மிக அரிய சந்தர்ப்பமே இந்த மாதிரியான உதவிகள் தான். எனவே அதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம முன்னாடி காட்சிப்படுத்தப்படுகிற நம்முடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்கிற அன்பான செய்தியையும் கூறிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களால முடிஞ்சதை உங்களுக்கு முழுமையாக செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். சரியா? அப்ப செவ்வாய்க்கிழமைக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. வாரம் ஹசரத் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். செவ்வாய்க்கிழமை அப்படியா? டாக்டர் சந்தீபம் இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை வாங்க. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோக்களை பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல மிக முக்கியமான ஒரு வீடியோ, அதாவது இன்றைக்கு நிறைய மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளிக்கப்பட்ட மெர்காவா டேங்குகளுடைய காட்சிகளை இன்றைக்கு பலதரப்பாலும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது அங்கு செயல்படக்கூடிய ஒரு புதிய முக்கியமான படைப்பிரிவு. அவர்கள் நடத்திய தாக்குதலுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது நம்ம இதில் பிளேர் பண்ணலை, அவங்களே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் மறைத்து தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. புகை மூட்டங்கள் மட்டும் காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த அளவுக்கு உண்டான தாக்குதல் அது. இங்க நீங்க பார்க்கலாம், அவர்களுடைய படைகளை சுட்டி காட்டுகிறத காட்டுறாங்க. அந்த இடத்திற்கு தான் அட்டாக் பண்றாங்கங்கிறதுக்காக அந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பகுதிகளிலும் அவர்களுடைய படைப்பிரிவுகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. அவங்க ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஏவுகணை தாக்குதல்களுடைய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு மறைத்து தான் காட்டப்படும். ஆனால் தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். தொடர்ந்து பலவிதமான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இதனுடைய ஒரிஜினல் வீடியோ அல் ஜஸீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவங்க வெளியிட்ட மறைத்தே வெளியிட்டிருக்கிறார்கள் பல வீடியோக்களை. ஏன்னா அப்படி வெளியிட முடியாது என்கிற காரணத்தினால தான் கஸ்ஸாமே அப்படி மறைச்சு வெளியிடுறாங்க. இன்றைக்கு இந்த வீடியோவில் மட்டும் கிட்டத்தட்ட 2 நிமிடங்களுக்கு மேலே ஓடக்கூடிய இந்த வீடியோவில் மட்டும் 6க்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகளை அளிக்கிற காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு பகுதியாக சென்று நுழைந்து என்ன செய்கிறாங்கன்னா நிறைய மெர்காவா டேங்குகளை அளிக்கிற காட்சிகளை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பாருங்கள், அவ்வளவு கிளாரிட்டியான கேமராவை வச்சு ஒவ்வொன்றையும் ஷூட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஆயுதத்தோடு நிற்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்த ஒருவன் வெப்பன்ஸை வச்சு கொண்டிருக்கிறான். அவன் மேலே அட்டாக் பண்ணுகிற காட்சியை தான் அவர்கள் அதில் வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஹெஸ்புல்லாக்கள் இன்றைக்கு நடத்தக்கூடிய பாரிய தாக்குதல். நம்ம சொன்னோம் 2 இராணுவ தலைமையகங்களை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளைத்தான் இன்றைக்கு அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இராணுவ தலைமையகங்கள் மீது அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் போய் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கெல்லாம் பார்க்கலாம், இராணுவ தலைமையகத்தின் பல பகுதிகளையும் அவர்கள் அளிக்கிற காட்சிகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு வீடியோவில் காட்டக்கூடிய காட்சி தான் அந்த இராணுவத்தினுடைய பல பகுதிகளுக்கும் அவங்க ட்ரோன் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படி பலவிதமான வீடியோக்களையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நமக்கு மொத்தமாக காட்ட முடியாது அதெல்லாம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அல் ஜஸீராவினுடைய அரபு பக்கத்திலே நீங்கள் போய் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். தாங்களும் நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீனம் வெல்ல வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக மறவாமல் வல்ல ரஹ்மானிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகளுக்கும் எதிராக மறவாமல் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள். அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே அழுது கேளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்கு குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற செய்திகளையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு, இன்றைய தினம் பாலஸ்தீனத்திற்காக நிதி சேகரிப்பதற்காக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அறிவிக்கப்பட்டிருந்த சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் நிதியத்திற்காக கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளிவாயல்கள் சம்மேளனம் சிடிஎம்எஃப் சார்பாக அதனுடைய தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி சிராஸ் நூர்தீன் அவர்களுடைய தலைமையில் அரசாங்கத்திடத்தில் காசா சில்ட்ரன் ஃபண்டுக்காக வேண்டி சுமார் 2,72,00,000 மேற்பட்ட பணங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹின் உதவியால் இதுக்கு முன்னாடி பல சகோதரர்கள் இப்படி உதவி செய்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இலங்கை முஸ்லீம்கள் காசா மக்களுக்காக இன்றைய தினம் மட்டுமல்ல, இதற்கு முன்பதாகவும் பல லட்சக்கணக்கான பணங்களை வாரி வாரி வழங்கி இருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 182 பள்ளி வாயில்கள் இணைந்து
கொழும்பு மஸ்ஜித் ஃபெடரேஷன் சார்பாகத்தான் இந்த உயரிய ஒரு பெரும் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும். இதற்கு முன்பதாகவும் காசா மக்களுக்காக உதவிய அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு எதிர்வருகிற ஹஜ் பெருநாளை முன்னோக்கி இருக்கிறோம். ஹஜ் பெருநாளிலே ஏழைகளுக்கான குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுகிற ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. எனவே குர்பானி கொடுக்க விரும்புகிற சகோதரர்கள், ஏழைகளுக்கு அதை உதவுவதற்கு விரும்பக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தருகிற நம்முடைய தொடர்பு இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஜனநாயகம் உருவாக்கப்பட்டு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற்று நம்மை போன்ற சுதந்திரமிக்கவர்களாக வாழ்கிற அதே நேரம் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மனிதநேயமிக்க அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்பதையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.